கொஞ்சம் அமைதியாடுறா. ஹலோ, சொல்றா மாப்ள. சரி, மகேஷ் இங்கே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் தரேன். இல்லடா ஒன்றும் இல்லடா. சரியா போய். மகேஷ், செல்வம் அங்கே லைன்ல இருக்கான், பேசு. ஹலோ மகேஷ், நான் எங்க காரைக்குடியில் தான் இருக்கேன். வரும்போது நம்ம சகல ரமேஷ் ஹோட்டல்ல பார்த்தேன். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கான். பார்க்கலாம்ல? என்னங்க சொல்றீங்க? ஆமா மகேஷ், அந்த வீடு நம்ம பரம்பு இருக்குது இல்ல, அதே மாதிரிதான் இருக்குமா. என்ன, வீட்டை பத்தி பேசி முடிச்சிடவா? ஏங்க, பரம்பு வீடு மாதிரினா நல்ல வீடா தாங்க இருக்கும். உடனே பேசி முடிங்க. நான் அந்த வீட்டை பேசி முடிச்சலாம் தான் சொன்னேன். பரம்பு தான் எதுக்கும் அக்கா ஒரு வார்த்தை கேட்டுங்கன்னு சொல்லிச்சு. அப்படியா சொன்னா? போன அவகிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம், மகேஷ் பேசணுமா? சொல்லுக்கா. பரமு, காரு விஷயத்துல நான் போட்ட சண்டைய மனசுல வச்சு கேக்குறியா? என்ன பரமு, நான் அப்படி மனசுல வச்சிருந்தேன்னா பால் காய்ச்சலுக்கு உன் வீட்டுக்கெல்லாம் வந்து காசு எல்லாம் உன் கையில கொடுப்பேனா? எனக்கு உன் மேல காமு மேல லேசா கோவம். தப்பில்ல, கோபி என்ன மேல தானே செஞ்சா ரெண்டு தங்கச்சிக்கு சேர்த்துல செஞ்சிருக்கணும். தப்பில்ல அவர் மேல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இப்ப நாங்க வர்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அக்கா, என்னக்கா நீ இப்படி கேட்டுட்ட? நீங்க வந்த எனக்கு தானே சந்தோஷம். நான் மாசமா இருக்க நேரத்துல நீயும் என்ன நல்லா பாத்துப்பேல. இருக்கா, அத்தாங்கிட்ட போன் கொடுக்கறேன். சொல்லு மகேஷ். ஏங்க, அந்த வீட்டையே பேசி முடிங்க. நாங்க அக்கா தங்கச்சிமா பக்கத்துல இருந்துக்கோம்ல. சரி மகேஷ். சகல, என்ன சொன்னாங்க மகேஷ்? நீங்க அந்த வீட்டையே பார்த்து பேசி முடிங்க. நாங்க அக்காவும் தங்கச்சி பக்கத்துல இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்குமேன்னு சொல்றேன். பாத்தியா பரமு, கூட பிறந்த அக்கா காமு நீ நல்லா இருக்கணும்னு கூட நினைக்கல. ஆனா மகேஷ் நீ பாத்தியா, இப்பதான் எனக்கு உறவோட அருமையே தெரியுது. அதை விடுங்க, காமு எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டா. நீ அதெல்லாம் விட்டு தள்ளு. இனிமேல் அவளை பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. இனி இவங்க தான் நம்மளுக்கு சொந்தம். சரி சகல, போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, அவசரம் பார்த்து சாவி வாங்கிட்டு வந்துடலாம். ஏங்க, அந்த அக்கா இங்கதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஓ சரி, வாங்க சகல. அக்கா. யாருங்க? இவர் என் சகல. வணக்கம். வீடு காலியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவரை கூட்டு வந்திருக்கேன். ஆமா, இருக்குங்க, போய் பாருங்க. ஓ அப்படியா? சரிங்கக்கா. சரி வாங்க சகல, நம்ம வீடு பார்ப்போம். வாங்க பாருங்க. உள்ள போய் பாருங்க சகல. என்ன சகல, வீடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சகல. சரி வாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம பேசிக்கலாம். முதல் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். சரி வாங்க. ஓகே, தேங்க் யூ. இந்த வீட்ல தங்கிருக்கியா? ஆமாண்ணா, இங்க தான் தங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேற வீட்ல தங்கியிருந்தீங்களே? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் அங்க தான் இருந்தேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, சோ அதனால ஒய்ஃபோட இங்க தான் இருக்கேன். உங்க ஒய்ஃபோட தங்கியிருக்கீங்க? ஆமாண்ணா. இவ்வளவு விவரமா கேக்குறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? இல்லையே, இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, யாரும் தொந்தரவு பண்றதும் இல்ல. ஐயோ, இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க தம்பி. என்ன, யாரும் வரமாட்டாங்களா? ஆமா தம்பி. நீங்க இருக்கிறது வீடா இல்ல கெஸ்ட் ஹவுஸா? இது ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ண்ணா. நினைச்சேன், அப்படித்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஏன் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? தம்பி, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது ஒரு மாதிரியான இடம் தம்பி. ஒரு மாதிரியான இடம்னா என்னண்ணே? எனக்கு குழப்பமா இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? இந்த வீட்ல ஒரு பொண்ணு தூக்கு போட்டு தூங்கிடுச்சு. என்ன? ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி இருந்துச்சு, யாரும் குடி வரல. இந்த ஓனர் தான் வீட்டை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கம்பெனி கெஸ்ட் ஹவுஸா விட்டுருக்காரு. என்னண்ணே இது, எப்படி சொல்றீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோட இங்கதான் இருக்கேன்னு சொல்றீங்க. வேற ஒரு நல்ல இடமா பார்த்து காலி பண்ணி போங்க. வீடெல்லாம் பார்த்தாச்சு. அப்பா வந்தாலும் மாத்திர வேண்டியதுதான். எவ்வளவு சீக்கிரம் காலி பண்றீங்க அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. சரி, நான் கிளம்புறேன். சரிண்ணே.
வாங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். எங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராகினி ராகினி என்னங்க? என்னங்க, என்னாச்சு? உனக்கு இந்த வீட்டை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க திடீர்னு கூப்பிட்டு இந்த வீட்டை பத்தி ஒரு விஷயம் தெரியும்னா நான் என்ன சொல்றது? இல்ல ராகினி, எங்க பாஸ இந்த இந்த வீட்டு ஓனர் ஏமாத்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? என்ன ஏமாத்துனாங்க? ஆமா ஆமா ராகினி. ராகினி, இப்போ நான் வந்த கார் ஓட்டுன டிரைவர் இருக்கார்ல, நான் இங்க வந்த நாள்ல இருந்து பழக்கம். அவர் இந்த விஷயத்த சொன்னாரு. என்ன விஷயங்க? இந்த வீட்ல இந்த வீட்ல இந்த வீட்ல இந்த வீட்ல பேய் இருக்கா ராகினி. நான் பாட்டு பாடுறேன், நீ ஒண்ணும் பயப்படாது. பாட்டா அழுக்கூடாது, அப்படியே அப்படியே இருக்கணும்.